ஹாய், வணக்கம். இன்னைக்கு 12/3/2026 வியாழக்கிழமை. இன்னைக்கு நம்ம நாட்டோட பங்குச்சந்தை பார்த்தீங்கன்னா மிக மோசமான நிலைமையில கேப் டவுன்ல ஓப்பன் ஆகி ஆல்மோஸ்ட் டவுன்ல தான் க்ளோஸ் ஆகியிருக்கு. நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 180 புள்ளிகள் வந்து கேப் டவுன். பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 700 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுன் ஓப்பனிங். ஸோ இது வந்து இன்னும் மக்கள் மார்க்கெட் வந்து பேனிக் மோட்லேருந்து வெளியே வரலைங்க. அதுதான் வந்து நிஜம். ஸோ இன்னைக்கு நடந்த ஃபால்க்கெலாம் பார்த்தீங்கன்னா காரணங்கள் மிக முக்கிய காரணம் அதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா போர் தான். இப்போ சொல்கிற மாதிரி அஃப்கோர்ஸ் நமக்கு இதுக்கு முன்னாடி யுக்ரைன் ரஷ்யா வார் வந்து நமக்கு இவ்வளோ பாதிப்பு கொடுக்கல. மார்க்கெட் வந்து ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணிடுச்சு அந்த இதுவை, அந்த போரை. பட் இது அப்படி இல்லை. ஏன்னா இது வந்து நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை பாதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ எந்தெந்த வகையிலன்னு இப்போ உங்களுக்கே தெரியும். ஏன்னா சிலிண்டர், எல்பிஜி கேஸ் சிலிண்டர்ஸ் பற்றாக்குறை பயங்கரமாக போயிட்டுருக்கு இப்போது. ஸோ பல மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா உணவகங்கள்லாம் வந்து மூடி வச்சுருக்காங்க. இது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டாலருக்கு இணையான நமது நாட்டோட பண மதிப்பு வந்து இன்றைக்கும் வந்து குறைஞ்சிருக்கு. ஆல் டைம் லோவில் குறைஞ்சிருக்கு. டெஃபிசிட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி ஆல் டைம் லோவுக்கு டெஃபிசிட் ஆச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஆல் டைம் லோவுக்கு போயிருக்கு. ஸோ இதுவும் ஒரு மிகப்பெரிய காரணம். ஸோ மக்கள் வந்து மார்க்கெட் வந்து இன்னும் அந்த பேனிக் மோட்லேயே தாங்க இருக்குது. இதுக்கு வந்து நான் எப்பவும் சொல்கிற மாதிரி இந்த போரோட தற்காலிக போர் நிறுத்தம் தான் வந்து ஒரு தீர்வாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பேனிக் மோட்லேயே தான் இருக்கும். ஸோ இதற்கு நடுவில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஏதாவது ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கொடுத்தாலும் அதுவும் நமக்கு வந்து செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருக்குது, ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ ட்ரேடர்ஸ் எல்லாருமே கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் இதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா நான் நிஃப்டி கடந்த வீடியோவில் சொல்லியிருந்த சப்போர்ட் லெவல்ஸில் தான் இருக்குது இன்னும். ஸோ சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஹாப்பி ட்ரேடிங்.